இந்த பள்ளி ஆண்டு விழாவை ஒட்டி நடைபெற்ற சிறுவர்களுக்கான விளையாட்டுப் போட்டியில் லாங் ஜம்பில் முதன்மையாக வந்த ராஜாவுக்கு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்தபடியாக சிறுமிகளுக்கான ஓட்டப்பந்தயத்தில் முதன்மையாக வந்த காவேரிக்கு பரிசு வழங்கப்படுகிறது. மருமவரே, என்ன இருந்தாலும் என் மருமக சாமர்த்தியம் யாருக்கு வரும்? ஏனுங்க நீ என் மருமக மட்டும் என்ன கம்மிங்கள? ஊரு கண்ணு, உரப்பா கண்ணு, பாவி கண்ணு, பரப்பா கண்ணு எல்லாம் பட்டு போகணும். உள்ள பலகாரம் எடுத்து வச்சிருக்கேன், சாப்பிடு வாடா. நீங்க வாடி, சாஸ் போட்டு சீக்கிரமா வந்துடுறா. விளையாட்டு குட்டிக்கு வேலி மேல ஆசை, விளையாட்டு பொண்ணுக்கு மண்ணு மேல ஆசை, எனக்கு உன் மேல ஆசை. ஏய், பாட்டுல இல்லாதெல்லாம் சொல்லுவல்ல நீ, உன்னை என்ன பண்ற பாரு. கம்மா நிறைஞ்சிருக்கு, காடு விளைஞ்சிருக்கு, மகமாயி துணை இருக்க, மலமலையா குவிஞ்சிருக்கு. முழுக போன மச்சானுக்கு உச்சி வேளை சோறு கட்டி துள்ளி ஓடுமானா அமாத்தமவ போனா. கம்மா நிறைஞ்சிருக்கு, காடு விளைஞ்சிருக்கு, மகமாயி துணை இருக்க, மலமலையா குவிஞ்சிருக்கு. ஏத்த நின்னு இறச்சவன் அம்மானு சாஞ்சா, சோத்த தின்ன மறந்தவன் கண்ணால தின்னா. வெக்கத்திலே செவந்தா அவ வெக்கத்தால செவந்தா, வெக்கத்திலே செவந்தா அவ வெக்கத்தால செவந்தா. அம்மா நிறைஞ்சிருக்கு, காடு விளைஞ்சிருக்கு, மகமாயின் துணை இருக்க, மலமலையா குவிஞ்சிருக்கு. வாழ்த்து சொல்லி பறவைகளும் ஒன்னாக சேர்ந்தே ராத்திரிக்கு வரவு சொல்ல செவ்வானம் பார்த்தா. இன்பத்திலே மிதந்தா மன இன்பத்தால மிதந்தா, இன்பத்திலே மிதந்தா மன இன்பத்தால மிதந்தா. அம்மா நிறைஞ்சிருக்கு, காடு விளைஞ்சிருக்கு, மகமாயி துணை இருக்க, மலமலையா குவிஞ்சிருக்கு. ஏமா பொறுப்புலாம குழந்தை தனியா அனுப்புறது? நல்ல வேலையா வந்து குழந்தை காப்பாத்திட்டீங்க. நீங்க மகராசனா இருக்கணும். ஏய் வரமா டாடா. ஏய், அங்க என்ன வேடிக்கை பாக்குறீங்க? போங்க அந்த பக்கம், போங்க போங்க.
காவேரிங்க? காவேரி ஓலக்குள்ள இருக்கா. ஓலக்குள்ளையா? இங்க என்ன பண்ற? அட விவரம் கட்ட பயல, இங்க வாடா, நான் சொல்றேன். என்ன? நானும் இந்த வயசுலதான் உட்கார்ந்தேன். அப்ப உங்க தாத்தா மச்சில ஏறி உட்கார்ந்துகிட்டு என்ன பாக்க பட்ட பாடு இருக்கே. என்னடா பேராண்டி? அது ஒண்ணுல ஈ கடிச்சிருச்சு. என்ன மரபுன இங்க உட்கார்ந்துருக்க? உள்ள வாயா, பலகாரம் சாப்பிடலாம். வாப்பா வாயா. சரிங்க. கண்ணம்மா, என்னம்மா கண்ணெல்லாம் உள்ள போயிருக்கு? ராத்திரிலாம் தூக்கம் இல்லையா? தூக்கம் இல்லையா? அடிச்சே சினிமா போயிருந்தையா? அறிவு இருக்கா? பொறுப்பு இருக்கா? மண்டல மசாலா இருக்கா? எனக்கு வர்ற கோபத்துக்கு ஏண்டா பொம்பளைய போய் கத்துற? பாருங்க, ஜாடி உடைச்சிருச்சு. பொறுப்பு இல்லாம. பொறுப்போட தானடா உடைச்சிருக்க. என்னங்க சொல்றீங்க? இதுல தான்டா பொருளாதார வளர்ச்சியே இருக்குது. பொருளாதார வளர்ச்சிக்கும் ஜாடி உடைஞ்சதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இப்ப ஜாடி உடைஞ்ச உடனே புது ஜாடி வாங்குறீங்க. உற்பத்தியும் பெருகுது, பொருளாதாரம் வளருது. இந்த அண்டாவை எடுத்துக்க. எடுத்துக்கிறேன். ஒரு ஓமானத்துக்கு சொன்னேன்டா, இது எங்க தாத்தா காலத்துல வாங்கினது. பேரங்கால வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி காலகாலத்துக்கு இந்த அண்டாவை யூஸ் பண்ணா அண்டா கம்பெனில எப்படி அண்டா தயாரிப்பா, பொருளாதாரம் எப்படி வளரும், இந்த நாடு எப்படி உருப்படும். பிளாஸ்டிக்ல தானே பக்கெட் செஞ்சோம், இனிமேல் காரெல்லாம் பிளாஸ்டிக்ல செய்ய போறோம். சீக்கிரமா உடையும், புது புது கார் தயாரிப்பாங்க, பொருளாதாரமா வளர்ந்துகிட்டே இருக்கும். உடையிற பொருளை செய்யறதுனாலதான் ஜப்பான் இன்னைக்கு உலக நாடுகள்ல முதன்மையா இருக்கு. அதனாலதான் தமிழ்நாட்டுல இப்ப ஜப்பான் பொருளுக்கெல்லாம் மதிப்பு ஜாஸ்தி. ரேகர்பா இங்க வாடா. என்னங்க? பரமசிவன் அமெரிக்கா அனுப்பிச்சாச்சா? அனுப்பிச்சாச்சுங்க. நேரம் போய்கிட்டே இருப்பாரு. பார்வதி சீக்கிரம் அனுப்பிச்சிரு. புருஷன் முன்னாடி பிரிச்சப்போ நமக்கு வேணாம். உயர்ந்த உள்ள பாப்பா. ஏய், என்ன தேடி யாராவது வந்தாங்களா? அக்கா வந்தாங்களே. அது ஏன் இங்க வந்துச்சு தரித்திரம்? அக்கா பொண்ணு வயசுக்கு வந்துச்சான். தாய் மாமனாச்சே, கூப்பிட வந்திருக்காங்க. வயசுக்கு வந்துட்டாளா? பசிக்குது, ஹோட்டல்ல சாப்பிடணும். பணம் எவ்வளவு வச்சிருக்க? இருங்க பாத்து. உங்ககிட்ட கேட்டா ஏன் பாக்கிட்ட பாக்குற? என்கிட்ட பணம் இல்லண்ணே. என்ன? என்கிட்ட 2 ரூபா இருக்குண்ணே. 2 ரூபா இருக்கா? இத வச்சு எல்ஐசி பில்டிங்க வாங்கிடலாம். போடா, புற வாங்கி திங்கவே பத்தாது. இப்ப என்ன பண்ணலாம்? ஐடியா கிடைச்சிருச்சு. பல்லே விளக்குறது இல்லையா? பல்லே இல்லன்னு இருக்கும்போது விளக்கணும் இல்ல? ஞாபகம் இல்ல. ரொம்ப மோசமான ஆளோட பழகிட்டேன். சிகரெட்டுக்கு கூடுதலான வரி விதிக்க அரசாங்கம் யோசனை. வேலை செஞ்சுட்டு இருக்காரு. என்ன நல்ல தம்பி, சாமான்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க, கடையை ஒட்டை அடிக்க போறியா? நீங்க பேப்பர் படிக்கலையா? எவன் ஓசியில கொடுக்குறான்? சிகரெட்டுக்கு அரசாங்கத்துல அதிக வரி போடலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால இப்பவே சிகரெட் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். பின்னாடி கூட விற்கலாம்ல. பின்னால வரி போடுறாங்களோ இல்லையோ, முன்னாலேயே பதுக்க ஆரம்பிச்சிருவீங்களே. உங்களை மாதிரி ஆட்கள்னாலதான் என் விலைவாசி தாறு மாறா ஏறுது. சரி சரி, நீ பதுக்கும் போதே நான் வந்துட்டேன். பழைய விலைக்கே ஒரு சிகரெட் எனக்கு கொடு. 10 படி குடியா. எழுதிக்க. ஏய், என்ன படிச்சுக்கிட்டு இருக்க? சிந்துபாத் குளத்துல விழுந்துட்டானாம். நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். போடா.
போய் வேலையில கவனிங்கடா எட்டி பசங்க. செட்டியாரையா நேத்து 2 ரூபாய்க்கு சாமான் கடன் வாங்கிட்டு போனல, இந்தாங்க ரூபா. 2 ரூபாயா கடனா? நானா? என்ன நல்ல தம்பி மறந்துட்டீங்களா? அவன் 2 ரூபாய குடுக்கறான், நீங்க முழிக்கிறீங்களே. ஆமா ஞாபகம் இருக்கு, ரொம்ப அதிகமா போச்சு. சரி சரி. உங்க சம்சாரம் பேரு ஞாபகம் இருக்குல்ல? அது ஞாபகம் இல்லாம இருக்குமா? அத மறப்பீங்களா? செட்டியார 18 ரூபா கொடுங்க. ஏயா நேத்து 20 ரூபா கொடுத்துட்டு 2 ரூபா சாமான் வாங்கி போனல, மீதி 18 ரூபா சில்லறை இல்லைன்னு நாளைக்கு தரேன்னீங்கல்ல, கொடுங்க. 20 ரூபா கொடுத்தியா? இப்பதான் ஞாபகம் வருதுன்னு சொல்லிட்டு 2 ரூபாய் வாங்கி போட்டீங்க. இப்ப 18 ரூபாய் மறந்துட்டீங்க. பையன் பொய்யா சொல்ல போறான், மறந்துட்டா எடுத்து கொடுங்க. ஒண்ணும் புரியலையே முருகா. தம்பி என்னண்ணே? இந்த பக்கமா போற? ஆமாண்ணே. எனக்கு கூட அந்த பக்கம் வேலை இருக்கு. அட்டுமா செட்டியாரே, நல்ல ஞாபகம். அண்ணே, அண்ணே, என்னையா உங்க நிலத்துல மட்டும் இப்படி அமோகமா விளையுதே, பரிசெல்லாம் கூட வாங்குறீங்க, அப்படி என்ன உடனே போட்டு வளர்க்குறீங்க? அதுவா? மணப்பாற மாடு கட்டு மாய வர ஏறு கூட்டி வயசாக உனக்கு ஓடு சின்ன கல்யாணம். இப்ப தெரிஞ்சதால பனுசாமி எப்படி விளையுதுன்னு. உருவம் தலையை மட்டுமா போட்டு வளர்க்கற, இசைய பாய்ச்சியெல்லாம் பயிர் வளர்க்கற. இப்பத்தானே தெரிஞ்சுக்கிட்டேன் எப்படி விளையுதுன்னு. அதை தெரிஞ்சுக்க முதல்ல. ஏனுங்க நீ ஏனுங்க ஒரு வாட்டமா இருக்கிறீங்க? அதை ஏன் கேக்குறேன்? மாமா வருவான் உச்சியிலே, மயில பாப்பான் குச்சியிலேன்னு சொல்லுவாங்க. அதுக்காக என் தம்பியை பார்த்து சொல்லிட்டு வந்துட்டேன். நான் ஒண்ணு கண்ணுன்னு பெத்து வச்சிருக்கேன். அதுக்கு சடங்கு சுத்துறதுக்கு எங்க மாமா சீரு வராம போயிடுமோ என்னமோன்னுதான் எனக்கு கவலையா இருக்கு. அட நீங்க ஏனுங்க நீ கவலைப்படுறீங்க? நாங்கல்ல தம்பிதான் இத்தனை நாளா நல்ல கட்டத்தை செஞ்சுட்டு இருந்தானாக்கும். நீங்க போங்க, நாங்க சீர் கொண்டு வரோம். சரியா? வீட்டுல நிறைய வேலை கிடக்கு, நான் வரேன். எப்படித்தான் நடக்க போதும். என்னடி சுத்த விவரம் கட்டவளா இருக்கிற? அவங்க ஜாதி என்ன நம்ம ஜாதி என்ன? மாமஞ்சீரை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு கிடக்குற. சரி சரி, நானா விவரம்லாம் பேசுறேன். சின்ன வயசுல மாமா மடியில உட்கார வச்சு காது குத்தணும் சொல்றப்ப அந்த புள்ளைய சிங்கன்னு மடியில தூக்கி உட்கார வச்சுக்கிட்டீங்க. அப்ப மட்டும் சாதி குறுக்க வரலையாக்கும். அந்த பொண்ணு மாமே அத்தன்னு எவ்வளவு பாசமா வருது. போறீங்களா வேலையை பாத்துக்கிட்டு? சரி சரி, தம்பி வந்துட்டான், கூட்டிட்டு போய் புடவையை வாங்கிட்டு வந்துரு. யாருக்குப்பா? காவேரிக்கு தான்டா. இத பாரு கண்ணு. இது வேண்டாமா? வேற ஏதாவது நல்ல டிசைன் எடுத்து போடுங்க. என்ன முறைக்கிறீங்க? கடை முதலாளியா? ஆமா, அதான் சில்ட்டிக்கிறாரு. கடையில இருக்கிற புடவையே இவ்வளவுதான். உங்களுக்கு பிடிச்சா எடுங்க, இல்லன்னா இடத்த காலி பண்ணுங்க. இந்த டிசைன் நல்லா இருக்கு. உனக்கு பிடிச்சிருந்தா சரி கண்ணு. இதை பேக் பண்ணு. இதை பேக் பண்ணுப்பா. உன்ன மாதிரி 2 பேர் வந்தா போதும். நீ ஒருத்தனே போதும்.